நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னை. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு எப்படி அப்ளை பண்ண போகிறோம்? இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி டீட்டெயில், செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளை பண்ணி டேட் எல்லாம் நம்ம டீட்டெயிலை ஒன் பை ஒன்னாக பார்க்குறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பாருங்கள். நம்ம இப்போ இந்த வேலைனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு 22 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு, டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு 1 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு, கேஷியருக்கு 2 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு, செராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 8 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு, டிரைவருக்கு 13 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேறு ஒரு லிங்கில் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில். டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 33 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதில் இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், இல்லைனா ஆர்ட்ஸ், இல்லைனா கமர்ஸ், இல்லைனா இன்ஜினியரிங், இல்லைனா மெடிசின், இல்லைனா எனி அதர் டிசிப்ளின் முடிச்சிட ஏதாவது ஒரு ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கிற டிகிரி முடிச்சிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவர் போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணி உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா எல்லா காஸ்ட்டுக்குமே 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்குனுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 37 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும். ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 வயசுக்குள்ளே இருக்குங்க. 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வேலைக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு மாத்திரம் நீங்கள் 18லேருந்து 47 வயசுக்குள்ளே எக்ஸ் சர்வீஸ்மேன் போஸ்ட்டுகள் 47 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு சேலரி டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு, கேஷியர் போஸ்ட்டு, டெலிகாம் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு, டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு 16,600 தொடங்கி 60,200 கொடுக்கப்படும். பேலன்ஸ் இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே 19,500 தொடங்கி 71,900 வரைக்கும் பர் மந்த் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு நடக்குங்க. எழுத்து தேர்வில் பாஸ் பண்ண ஸ்கில் டெஸ்ட் மற்றும் வைவா வாய்ஸ் நடக்குங்க. அதில் முடித்தவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ். இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/1/2024 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/2/2024 பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண